ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கிறிஸ்பியாக கடைகளில் வாங்குகிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நான் வெங்காய பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணிக்குவோம். நல்ல ஸ்லைஸாக இந்த மாதிரி தனித்தனியாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணும்போது இந்த பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம கட் பண்ணும்போது நமக்கு உதிரி உதிரியாக தனித்தனியாக வரும். இந்த மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நூல் நூலாக இருக்க மாதிரி இருக்கணும். இது இருக்கட்டும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதில் 4 பல் பூண்டை தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது 30 கிராம். இப்போ இந்த கப்பில் இது 100 கிராம் கப்பு. இதில் 3 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பக்கோடா. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியிலையே நல்லா மாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தெளித்து விட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்ல வெங்காயம் உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள், போட்டோன்னா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் சூடான பிறகு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கையாலேயே எடுத்து நல்லா இப்படி உதுத்து விடணும். போட்ட உடனே எண்ணெய் பொங்கி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அடுப்பு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்ச மாதிரி ஆகிடும். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மாவு சீக்கிரமாக கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம அதை வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. கரெக்டான பதத்தில் இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்குவோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பக்கோடா. இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே பொரிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பக்கோடா. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை பொரித்து மேலே தூவிக்கோங்க. பக்கோடா வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே கடைகளில் நம்ம ஸ்டாலில் பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா சூடாக ஒரு கப் டீ குடித்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே அளவுகளோட இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.